Very good morning, students. In this video, we are going to learn a new subject. The subject name is ME8391 Engineering Thermodynamics. This subject is comes under the third semester, especially for mechanical engineering. Mechanical engineering students second year third semester the subject involved very important problematic subject in this semester. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா faculty in charges T. Suresh, Assistant Professor, Department of Mechanical Engineering, Kamaraj College of Engineering and Technology. இதனால இந்த பேக்ரவுண்ட்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ளேம் இமேஜஸ் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்றது உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்னாலே கண்டிப்பா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம தெர்மோ அப்படின்னாலே ஹீட் எனர்ஜி. அப்போ நம்ம இந்த ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணி என்னென்னலாம் டிவைஸ் நம்ம இந்த லிவிங் வேர்ல்ட்ல ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த சப்ஜெக்ட்ல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். ஹீட் எனர்ஜி அப்ளிகேஷன் டிவைசஸ் ஃபுல்லாவே நம்ம இங்க நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். ஓகேவா? வெரி இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட். இது 4th credit பேப்பர் ஆல்சோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் இந்த ஸ்லைட்ல நான் என்ன காமிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல என்னென்னலாம் சிலபஸ் இருக்கு. தெர்மோடைனமிக்ஸ் உடைய சிலபஸ் யூனிட் வைஸ் நான் இங்க நான் ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதோட டெக்ஸ்ட் புக் கண்டிப்பா நீங்க கோ த்ரூ பண்ணிருக்கணும். டெக்ஸ்ட் புக் என்ன ஃபாலோ பண்ண போறோம் பாத்தீங்கன்னா ஆர்.கே. ராஜ்புத் இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ். இது வெரி ஃபேமஸ் புக். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ நம்ம ஒவ்வொரு யூனிட்ல இருக்க ஒவ்வொரு யூனிட்டையும் நம்ம கோ த்ரூ பண்ண போறோம். அதுல என்ன சம்மரி, அதோட எசன்ஸ் எப்படி இருக்கு அதை மட்டும் நம்ம இந்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? யூனிட் நம்பர் 1, பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். சார், தெர்மோடைனமிக்ஸ் பார்க்கும்போது நீங்க 12thலயோ இல்ல இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலயோ கண்டிப்பா இந்த டேர்ம் கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம். அப்ப நம்ம இங்க என்ன சார் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தேர்ட் செமஸ்டர்ல ஃபர்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்கக்கூடிய பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் அண்ட் டெர்மினாலஜிஸ் எல்லாமே இந்த யூனிட் நம்பர் 1ல இன்வால்வ் ஆகும். என்னென்னு பாத்தீங்கன்னா வாட் இஸ் மென்ட் பை பிரஷர், டெம்பரேச்சர், நெக்ஸ்ட் ஹீட், வாட் இஸ் மென்ட் பை ஹீட், பவர், ஒர்க். அதுலயே ஒர்க்லயே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 0th லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் நீங்க படிச்சிருக்கீங்க. அந்த லா எந்த டிவைஸ்க்கு அப்ளை ஆகுது. அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் நீங்க படிச்சிருக்கலாம். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் இங்க எப்படி நம்ம அப்ளை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த யூனிட் நம்பர் 1ல பார்க்க போறோம். இந்த யூனிட் நம்பர் 1ல வேற என்னென்னலாம் பார்க்கறோம்னு பாத்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராசஸ் இருக்குப்பா. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் பிரஷர் ப்ராசஸ், கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ், தென் ரிவர்சிபிள் அடியபாட்டிக் ஆர் ஐசென்ட்ராபிக் ப்ராசஸ், ஃபைனலா பாலிட்ராபிக் ப்ராசஸ் சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் கீழே இத்தனை ப்ராசஸ் இருக்கு. அதுல இருந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. அது போக இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்லயே செகண்ட் கேட்டகரி, அதாவது ஒவ்வொரு யூனிட்லயும் பார்ட் 1 பார்ட் 2 2 கேட்டகரி இருக்கும்பா. இப்போ ஃபர்ஸ்ட் கேட்டகரி நான் சொல்லி முடிச்சிருக்கேன். 5 ப்ராசஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பார்ட், இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் 1லயே பார்ட் 2 பாத்தீங்கன்னா ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன்ஸ்ல யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது பார்ட் நம்பர் 2. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப யூனிட் நம்பர் 1ல இதுல என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட்ஸ் இருக்கு அதை ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் அந்த 5 ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்க்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதுல அப்ளிகேஷன்ஸ் சைடுல ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போறோம். That's all about the unit number 1. very simple தான்ப்பா. நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே நீங்க நம்ம நல்ல மைன்யூட்டா நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணா மட்டும்தான் இதை நம்ம ஈஸியா என்னால உங்களுக்கு கொண்டு போக முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்க யூனிட் நம்பர் 2. யூனிட் நம்பர் 2 பொறுத்தளவு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அவைலபிலிட்டி அனாலிசிஸ். அப்ப யூனிட் நம்பர் 2 செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் கீழே நீங்க பார்க்கும்போது வந்தாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 2 ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பா ஞாபகம் வரும். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்னால என்ன சொல்லியிருக்கோம்னா ஒரு இன்ஜின் அப்படின்னு இருக்கு அப்படின்னாலே அப்ப கண்டிப்பா ஹீட் லாஸ் இல்லாம நம்மளால ஒரு இன்ஜினை ரன் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கெல்வின் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்கன்னா கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா
ஹீட் வந்து எங்க இருந்து எங்க டிராவல் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து லோயர் டெம்பரேச்சர் தான் டிராவல் ஆகும். இப்ப சப்போஸ் லோயர் டெம்பரேச்சர் இருந்து ஹையர் டெம்பரேச்சர் நம்ம ஹீட்டை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா we must to give external input to the system. நான் ஹையர் டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர் சொல்லியிருக்கேன்ப்பா. இப்போ வந்து நீங்க எப்படி பார்த்திருப்பீங்கன்னா ஹாட் பாடி கோல்ட் பாடி. Heat always flows from hot body to cold body. Can't flows from cold body to hot body. If heat goes from cold body to hot body, we need to supply some form of external input to the system. இதுதான் வந்து அந்த கிளாசிக் ஸ்டேட்மெண்ட் நமக்கு வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ வந்து இங்க என்னென்னலாம் இதுவும் வந்து ஒன் ஆஃப் தி ப்ராப்ளமேட்டிக் யூனிட்பா. இதுலயும் பாத்தீங்கன்னா இன்ஜின்னா என்ன, இன்ஜின்ல என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்றத பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ரெஃப்ரிஜிரேட்டர்ல என்னென்னலாம் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீட் பம்ப். இது மூணு, ஹீட் இன்ஜின், ரெஃப்ரிஜிரேட்டர், ஹீட் பம்ப், இது மூணையும் யூஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து இங்க இன்வால்வ் ஆகும். ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஒரு சிஸ்டத்தோட இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம், அதுதான் அது ஃபர்ஸ்ட் லா வந்து ஃபோக்கஸ் பண்ணும். செகண்ட்ல வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா என்ட்ரோபி ஆஃப் தி சிஸ்டம். சிஸ்டம் இந்த இதெல்லாம் வந்து பின்னாடி நான் உங்களுக்கு டீடைல்டா நான் உங்களுக்கு சொல்லதான் போறேன். ஜஸ்ட் வந்து மைண்ட்ல மட்டும் இப்போதைக்கு கொண்டு போய்க்குங்க. அப்ப ஃபர்ஸ்ட்லா எதை வந்து ஃபர்ஸ்ட்லோட அப்ஜெக்டிவ் இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ், செகண்ட் லா ஆஃப் தி அப்ஜெக்டிவ் என்ட்ரோபி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த அவைலபிலிட்டி வந்து நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்பல, ஏன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும். இது வந்து இருக்கட்டும், நம்ம வந்து பின்னாடி வந்து யூனிட் பார்க்கும்போது நான் வந்து இந்த அவைலபிலிட்டியோடைய யூசேஜ் வந்து கண்டிப்பா நான் சொல்றேன். இப்போ நம்ம வந்து எங்க வர போறோம்னா யூனிட் நம்பர் 3, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பியூர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டீம் பவர் சைக்கிள். பியூர் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து வாட்டர் வந்து சொல்லுவாங்கப்பா. வாட்டர் வந்து நம்ம வந்து ஸ்டீமா மாத்துறோமா, வாட்டர் வந்து ஸ்டீமா மாறும் போது என்னென்னலாம் ஸ்டேஜஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆகுது. டைரக்டா வாட்டர் வந்து நம்ம வாட்டர் வந்து ஹீட் பண்றோம், ஸ்டவ் யூஸ் பண்ணியோ எலக்ட்ரிக்கல் ஹீட்டர் யூஸ் பண்ணியோ நம்ம ஹீட் பண்றோம். அப்போ வந்து அது வந்து வேப்பரா மாறுது. அப்போ இன்பிட்வீன் ஸ்டேஜஸ்ல வந்து வாட்டர் டு வேப்பர் அந்த கன்வர்ஷன்ல என்னென்னலாம் ஸ்டேஜஸ் இருக்கு அதை பத்திலாம் நம்ம வந்து இங்க படிக்க போறோம். ஓகேவாப்பா. அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டீம் பவர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நிறைய இந்த அனல் மின் நிலையங்கள் பத்தி கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, தெர்மல் பவர் பிளான்ஸ். அப்ப அந்த ஸ்டீம், அதுக்கு இன்னொரு நேம் வந்து ஸ்டீம் பவர் சைக்கிள். அப்ப தெர்மல் பவர் பிளான்ட்ல எப்படிலாம் ஆப்ரேட் ஆகுது, அந்த தெர்மல் பவர் பிளான்ட் எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரான்கின் சைக்கிள் அப்படின்ற பிரின்சிபல்ல தான் இந்த தெர்மல் பவர் பிளான்ட் சைக்கிள் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அப்ப அந்த ரான்கின் சைக்கிள் வந்து என்னன்னா அதுல எலிமெண்ட் இன்வால்வ் ஆகும். அப்ப அந்த தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இப்ப ரான்கின் சைக்கிள் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப அந்த ரான்கின் சைக்கிளுடைய பெர்ஃபார்மன்ஸை கூட்டுறதுக்காக ரான்கின் ரீஹீட் சைக்கிள் அண்ட் ரான்கின் ரீஜெனரேஷன் சைக்கிள்னு ஒரு 2 மெத்தட் இருக்கு. இதுவும் ஒன் ஆஃப் தி ப்ராப்ளமேட்டிக் யூனிட் தான்ப்பா. நெக்ஸ்ட் யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 4. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போனா வந்து தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து வெரி வெரி சிம்பிளஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லலாம். இதுல கண்டிப்பா நீங்க வந்து 100% வந்து தியரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம்ப்பா. ஐடியல் கேஸ், ரியல் கேசஸ், தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ், நிறைய வந்து என்ட்ரோபியை வந்து எப்படிலாம் வேற டேர்ம்ஸ்ல வேற நோட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணி எழுத முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் இந்த தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ஸ்ல. ஐடியல் கேஸ் அப்படின்றது ஒண்ணுமே இல்லப்பா. இந்த வேர்ல்ட்ல வந்து ஐடியல் கேஸ் அப்படின்றது எதுவுமே இல்லை. ஆனா அந்த ஏருக்கு மட்டும் ஒரு குவாலிட்டி இருக்கு. ஏரை மட்டும் நல்ல ஒரு ஹையர் டெம்பரேச்சருக்கு நீங்க போகும்போது அந்த வெரி வெரி ஹையர் டெம்பரேச்சர்ல வந்து அந்த ஏர் வந்து ஐடியல் கேஸா ஆக்ட் ஆகும். ஓகேவா. அந்த ஏருக்கு மட்டும் அந்த ஒரு நேச்சர் இருக்கு. அது எப்ப மட்டும்தான் வெரி வெரி ஹையர் டெம்பரேச்சர்ல மட்டும். ஓகேவா. எந்த விதமான மாலிகுலரும் டிஸார்டர் இல்லாம நம்ம எந்த கேஸையுமே நம்மளால இந்த ரியல் வேர்ல்ட்ல பார்க்க முடியாது. மாலிகுலர் டிஸார்டர், ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா கேஸ் இருக்கு, அந்த கேஸ்ல வந்து n நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கும். அது அப்படியே வந்து ஸ்டாக்னண்டா இருக்க முடியாது. கண்டிப்பா ஒன்னோட ஒண்ணு மூவ்மெண்ட் ஆகி கொலாய்ட் ஆகுமா. அப்ப மூவ்மெண்ட்ல இருக்கும் போது ஒன்னோட ஒண்ணு ஃபிரிக்ஷன் வரும். ஃபிரிக்ஷனால ஹீட் லாசஸ்லாம் நிறைய ஜென்ரேட் ஆகும். அப்ப ஐடியல் கேஸ்ல வந்து ஹீட் லாசஸ் இருக்காது, ரியல் கேஸ்ல வந்து ஹீட் லாசஸ் இருக்கும். இப்ப ஜென்ரலா சும்மா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாக்காக நான் சொல்லியிருக்கேன். நானு இந்த வேர்ல்ட்ல தேர் இஸ் நோ ஐடியல் கேசஸ், ஏர் மட்டும் எக்ஸப்ஷனல் கேஸ்பா. அது எப்படின்னா ஹையர் டெம்பரேச்சர் போகும்போது அது வந்து அந்த ஐடியல் கேஸ் ஆக்ட் ஆகும் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல மட்டும். தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன் என்ன சொல்லியிருக்கேன் நானு, என்னன்னா அந்த என்ட்ரோபின்றத வந்து எப்படி வேற வேற ஃபார்ம்ல வேற வேற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி எழுதிட்டு ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி அந்த தெர்மோடைனமிக்ஸ் ரிலேஷன்ல பார்க்க போறீங்க. இதுல வேற என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ரிலேஷன். இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்கப்பா. அதுக்கப்புறம் வந்து என்ட்ரோபி ஈக்குவேஷன் சொல்லி ஒரு 2 ஈக்குவேஷன் நீங்க எழுதணும். அது தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கிளாசிஸ்-கிளே-பெரான் ஈக்குவேஷன். அதுக்கப்புறம் வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட். அதுக்கப்புறம் வந்து மேயர் ரிலேஷன். இந்த 5 தியரி கொஸ்டின்
கண்டிப்பா நீங்க படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து நீங்க வந்து எக்ஸாம்ல எழுதுறதுக்கு கண்டிப்பா சான்சஸ் இருக்கு. ஏன்னா இதுலயே ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆனா வந்து இதுல வந்து 100% தியரி கொஸ்டின் நீங்க எதிர்பார்க்க முடியும். என்னென்ன தியரி கொஸ்டின் இருக்கு? மேக்ஸ்வெல் ரிலேஷன், டிடிஎஸ் ஈக்குவேஷன் சொல்லிட்டு என்ட்ரோபி ஈக்குவேஷன் நீங்க எழுதணும். தேர்ட் வந்து கிளாசியஸ் கிளைப்பரான், ஃபோர்த் வந்து ஜூல் தாம்சன் எஃபெக்ட், ஃபைனலா வந்து மேயர் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 தியரி கொஸ்டின் இருக்கு. அதை வந்து நம்ம பாத்துருவோம் எப்படின்னு. ஃபைனல் யூனிட் வந்து என்ன கொடுத்துருக்கீங்கன்னா கேஸ் மிக்சர்ஸ் அண்ட் சைக்ரோமெட்ரி. அப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த கேஸ் மிக்சர் அப்படின்னாலே இப்ப இந்த ஏர் அப்படி இருக்குனாலே இந்த ஏர்ல வந்து என்னென்னலாம் கேசஸ் இருக்கு, நைட்ரஜன் இருக்கு, ஆக்சிஜன் மேஜர் கண்டென்ட் வந்து நைட்ரஜன், மைனர் அதுக்கப்புறம் வந்து ஒரு 78% வந்து நைட்ரஜன் இருக்கும், 22% வந்து ஆக்சிஜன் இருக்கும். அப்ப இந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் சைடு நீங்க வரும்போது இந்த நிறைய கேசஸ் வந்து சிலிண்டர்ல எல்லாம் ஃபில் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப ஒவ்வொரு ப்ரெஷர்லயும் ஒவ்வொரு டெம்பரேச்சர்லயும் அந்த கேஸோட இண்டிவிஜுவல் ப்ரெஷர் டெம்பரேச்சர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து இந்த கேஸ் மிக்சர்ல படிப்போம். இது வாங்க நம்ம அந்த யூனிட் வரும்போது நான் கிளியரா சொல்லிடுறேன். இப்ப சைக்ரோமெட்ரி அப்படின்னா ஒண்ணுமே இல்லப்பா. சைக்ரோமெட்ரி நீங்க வந்தாலே ஏசியை பத்தி நம்ம வந்து படிக்க போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி. அந்த ஏசியை வந்து சம்மருக்கு நம்ம எப்படி இருக்கும், வின்டர்ல எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம டிசைன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து சைக்ரோமெட்ரி அப்படின்ற இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவாப்பா? ஒவ்வொரு யூனிட்லயுமே ரெண்டு பார்ட் இருக்கும்யா. ஃபர்ஸ்ட் வந்து அந்த சொல்லியிருந்தேன்னா பேசிக் கான்செப்ட், அந்த 5 ப்ராசஸ் அது வந்து ஒரு பார்ட். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெடி ஃப்ளோ எனர்ஜி ஈக்குவேஷன் அது ஒரு பார்ட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் லா யூனிட் நம்பர் 2ல வந்து செகண்ட் லா தெர்மோடைனமிக்ஸ் ஒரு பார்ட், அவைலபிலிட்டி அனாலிசிஸ் ஒரு பார்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல வந்து பார்ட் வந்து நம்ம பிரிக்க முடியாது. கண்டிப்பா வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே நீங்க கோத்ரூ பண்ணணும். சிம்பிளா தான் இருக்கும். நான் வந்து என்னால முடிஞ்ச அளவு நான் கண்டிப்பா நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நான் உங்களுக்கும் கண்டிப்பா மைண்ட்ல வந்து செட் ஆயிரும். இதுல வந்து கண்டிப்பா அந்த 5 தியரி கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா நல்லா கோத்ரூ பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இதுல ப்ராப்ளம் வெறும் சிம்பிளா தான் இருக்கும். நம்ம அந்த யூனிட் வரும்போது உங்களுக்கு எது ஆப்ட் ஆகுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்குருவோம். யூனிட் நம்பர் 5 பொறுத்தளவு கேஸ் மிக்சர்ஸ் ஒரு பார்ட், சைக்ரோமெட்ரின்றது ஒண்ணுமே இல்லப்பா. நம்ம வந்து ஏசியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி பண்ண போறோம். சம்மர்ல ஏசி எப்படி இருக்கும், வின்டர்ல ஏசி எப்படி இருக்கும், ஏசியில என்னென்னலாம் காம்போனன்ட்ஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, ஏசிக்கு வந்து என்னப்பா இன்புட்டா கொடுக்குறோம், அட்மாஸ்பியரிக் ஏர் தானே இன்புட்டா போகுது. அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் தான் நம்ம வந்து கூல் பண்ணி நம்ம வந்து கூல்டு ஏரா மாத்தி நம்ம வந்து வெளியில எடுத்துக்கிறோம் நம்ம. அப்ப பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் தி அட்மாஸ்பியரிக் ஏர். அந்த இதுக்கு பேர் தான் சைக்ரோமெட்ரி. மெட்ரினாலே ஏதோ ஒரு சப்ஜெக்ட பத்தி தான் சொல்லுவாங்க. அப்ப வந்து இட் இஸ் தி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் தி அட்மாஸ்பியரிக் ஏர். அப்ப அந்த அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து ஏசிக்கு போக போகுது. அது நிறைய ப்ராசஸ் நடக்க போகுது. ஃபைனலா நமக்கு தேவையான அவுட்புட் ஏர், கூல்டு ஏர் வந்து நம்ம வந்து ரூமுக்கு வந்து சப்ளை பண்ண போறோம். சோ ஃபார் இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறது என்னென்னலாம் டெக்ஸ்ட் புக் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்து முடிச்சிருக்கோம். 5 யூனிட்டுடைய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சம்மரி வந்து நான் கொடுத்துருக்கேன் நான். ஓகேவா? இந்த வீடியோலயே யூனிட் நம்பர் 1 பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஃபோக்கஸ்டா இருங்க. டியர் மை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எங்க என்டர் ஆயிருக்கோம்னு பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1ல வந்து இப்போ நம்ம என்டர் ஆயிருக்கோம். டைட்டில் பாத்தீங்கன்னா வந்து பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். பிஃபோர் தட் நம்ம வந்து டெஃபினிஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். இட் இஸ் தி பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் டீல்ஸ் வித் தி ஹீட் அண்ட் ஒர்க் இன்டராக்ஷன் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங்ஸ். ஒரு சிஸ்டத்துல இருந்து ஹீட் அண்ட் ஒர்க் இன்டராக்ஷன் வந்து சரௌண்டிங்ஸுக்கு டிராவல் ஆகுது அப்படின்னா அந்த இதுக்கு பேர் தான் என்னது தெர்மோடைனமிக்ஸ். சார் இதை அப்படி எப்படின்னு இப்போ வந்து உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துறேன் நான். இதுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போ நம்ம நார்மலா டே டு டே லைஃப்ல வந்து 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து அதுல வந்து அந்த 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்ல வந்து ஹார்ட் ஆஃப் தி எலிமெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஜின், அதுதான் சொல்லுவோம் நம்ம. அப்ப இன்ஜின்குள்ள என்ன நடக்கும், நம்ம வந்து ஹீட் எனர்ஜி வந்து நம்ம வந்து சப்ளை பண்றோம். அதனால வந்து நமக்கு வந்து உள்ள இருக்க பார்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. அதுல இருந்து நம்ம வந்து பவர் வந்து இன்ஜின்ல வந்து டெவலப் ஆகுது. இன்ஜின்ல பவர் டெவலப் ஆகுறதுனால தான் நம்ம வந்து அதை வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன் நம்மளால மூவ் பண்ண முடியுது. அப்ப சிஸ்டம்ன்றது யாரு சார்? அப்ப இந்த இடத்துல சிஸ்டம்ன்றது யாரு? இன்ஜின் தான் நமக்கு சிஸ்டம். அப்ப இன்சைடு தி இன்ஜின் நம்ம வந்து ஹீட் எனர்ஜியும் கிரியேட் பண்றோம், ஒர்க் நடத்தி பவரையும் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம அதுல இருந்து ஹீட் வந்து சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸாஸ்ட் கேசஸ் எல்லாமே சைலன்சர் வழியா எதுக்கு வரும்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அட்மாஸ்பியருக்கு வரும். அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது, நார்மலா நீங்க பாத்திருக்கீங்க. அந்த கருப்பு கலர்ல ஒரு புகை வரும் பாத்தீங்களா, அது சைலன்சர் வழியா வெளியில வந்துருது. அப்ப அட்மாஸ்பியருக்கு பேர் என்னது? சரௌண்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இங்க வந்து ஒரு சிஸ்டத்துல இருந்து
ஹீட் அண்ட் ஒர்க் இன்டராக்ஷன் வந்து நடக்குது. யாருக்கு நடக்குதுன்னா அட்மாஸ்பியருக்கு நடக்குது. அந்த அந்த இதுக்கு பத்தி சொல்ற சப்ஜெக்ட்டுக்கு பேர் தான் தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்கப்பா. தெர்மோ அப்படின்னா என்னது? ஹீட். டைனமிக்ஸ் அப்படின்னா என்னது? பவர். இன்ஜின்ல வந்து பவர் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து சிம்பிள் டெஃபனிஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்ப அதுக்கப்புறம் பாருங்க, இந்த தெர்மோடைனமிக்ஸ்ன்ற சப்ஜெக்ட் வந்து எங்கெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு பாருங்க. ஹீட் வந்து எங்க வந்து மெயினா இருக்கோ அது வந்து இட் மே பி ஹை டெம்பரேச்சரா இருக்கலாம், இட் மே பி லோயர் டெம்பரேச்சரா இருக்கலாம். ஏன்னா நம்ம ஹியூமன் பாடியில கூட வந்து ஹீட் பேலன்ஸ் நமக்கு ப்ராப்பரா இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ஃபீவரோ இல்ல வந்து குளிர் ஜுரமோ அதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சர்ல இருந்தா மட்டும்தான் நம்ம பாடி வந்து கரெக்டான கண்டிஷன்ல இருக்கு. அப்படி இல்ல, அப்ப டெம்பரேச்சர் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மளால வந்து ஃபீவருக்கு கொண்டு போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்துருது. அப்ப வந்து தெர்மோடைனமிக்ஸ் என்ற சப்ஜெக்ட் நம்ம ஹியூமன் பாடியிலே கூட அப்ளை ஆகுது. ஓகேவாப்பா? அப்ப இன்ஜின்னாலே தெரியும் உள்ள வந்து ஹை டெம்பரேச்சர் நமக்கு பவர்லாம் டெவலப் பண்றதுக்கு ஹை டெம்பரேச்சர் ஹீட் எனர்ஜி தேவைப்படுது, எல்லாமே தேவைப்படும். அப்ப வந்து இன்ஜின்ல வந்து தெர்மோடைனமிக்ஸ் என்ற கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். அது என்ன சார்? ஐசி. அப்ப ஐசின்றது வந்து ஐ இன் ஃபார் இன்டர்னல், சி ஃபார் கம்பஷன். இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ் எல்லா இன்ஜினுமே இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அது என்ன சார் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின்னா? கம்பஷன் ஆஃப் ஃபியூவல் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் தி இன்ஜின் சிலிண்டர், வி கால் இட் அஸ் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். இது டெஃபினிஷன் மட்டும் இப்போதைக்கு பாத்துக்கோங்க. இதை பத்தி வந்து நீங்க நெக்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து ஃபுல்லா இன்ஜின்னா என்ன எல்லாம் படிச்சுக்கிடுவீங்க. இதுக்கப்புறம் வந்து நீங்க பார்க்க போறது வந்து தெர்மல் பவர் பிளான்ட்ஸ். அப்ப அந்த அனல் மின் நிலையங்கள் பார்த்து இந்த எண்ணூர்ல எல்லாம் இருக்கு. அது வந்து அந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்ல வந்து இந்த தெர்மோடைனமிக்ஸ் கான்செப்ட் வந்து அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ்ல வந்து அப்ளை ஆயிட்டு இருக்கு. ரெஃப்ரிஜரேஷன் என்ன சார்? ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் போட்டிருக்கீங்க. நீங்க இப்ப வந்து ஹை டெம்பரேச்சர் தானே சார் சொன்னீங்க. நமக்கு தேவை வந்து ஹீட் எனர்ஜி மட்டும்தான்ப்பா. நம்ம அந்த ஹீட் எனர்ஜி வந்து ஹை டெம்பரேச்சராகவும் இருக்கலாம், அது வந்து லோ டெம்பரேச்சராகவும் இருக்கலாம். ஓகேவா? இப்ப ரெஃப்ரிஜரேஷன் இருக்கு. உங்களுடைய ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்றீங்க, உள்ள வந்து லோ டெம்பரேச்சர், அதாவது அவுட் சைடு அந்த எக்ஸ்பெண்ட் காயில் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க பின்னாடி போய் நின்னீங்கன்னா அது வந்து ஹை டெம்பரேச்சர் ரியலைஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல வந்து. அப்போ ஒரு இடத்துல வந்து கோல்ட் எனர்ஜியா இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து ஹாட் எனர்ஜியா இருக்கு. ஒரு இடத்துல லோ டெம்பரேச்சர், இன்னொரு இடத்துல ஹை டெம்பரேச்சர். அதே மாதிரிதான் உங்களுடைய ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். சோலார் பவர் பிளான்ட்ஸ், கேஸ் டர்பைன் பவர் பிளான்ட்ஸ், ராக்கெட் ப்ரொபல்சன், ஏர் கம்ப்ரஷன். ஏர் கம்ப்ரஸர் எங்க பார்த்திருப்பீங்கப்பா? நீங்க வந்து கண்டிப்பா வந்து பெட்ரோல் போடும்போது வந்து டயருக்கு வந்து ஏர் வந்து ஃபில்அப் பண்ண போவீங்க. அப்போ அந்த இடத்துல வந்து கம்ப்ரஸ்டு ஏர் தான் யூஸ் பண்ணுவோம். கம்ப்ரஸ்டு நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏரை வந்து நல்லா வந்து கம்ப்ரஸ் பண்றதுக்கு ஏர் கம்ப்ரஸர் வந்து யூஸ் ஆகும். கம்ப்ரஸ் பண்றோம்னாலே பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம்பா. பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் தி ஏர் கெட்ஸ் இன்க்ரீசஸ். அப்போ பிரஷரைஸ்டு ஏரை வந்து தனியா ஏர் கம்ப்ரஸர்ல இருந்து வரக்கூடிய பிரஷரைஸ்டு ஏரை ஒரு செப்பரேட்டா ஒரு டேங்க்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ரெக்யர்மெண்ட் அப்போ அதுல இருந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ண போறோம். தெர்மோமீட்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும், டெம்பரேச்சர் சென்சிங் டிவைஸ். அது வந்து இருக்க போது அந்த தெர்மோமீட்டர் எடுத்து நம்ம பாடியில வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம பாடியில இருக்கிற டெம்பரேச்சர் வந்து அந்த தெர்மோமீட்டருக்கு வந்து சென்ஸ் ஆகி அது உள்ள இருக்கிற மெர்க்குரி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி எவ்வளவு டெம்பரேச்சர்னு காமிக்குது. அப்போ வந்து இது வந்து ஒரு தெர்மோடைனமிக் டிவைஸ். பேட்டரி வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், பேட்டரியில இருந்து நம்ம எனர்ஜி எடுத்துக்கிட்டே இருக்கோம். இது கம்ஸ் அண்டர் தி தெர்மோடைனமிக்ஸ் டிவைஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் டர்பைன், ஸ்டீம் நாசில்ஸ், இதெல்லாம் வந்து தெர்மோடைனமிக்ஸ் அப்ளிகேஷன்ல வரும். இதை பத்தி இப்போதைக்கு நான் சொல்லல. இது வந்து அப்கமிங்ல நீங்க படிக்கும் தெர்மல் பவர் பிளான்ட் பத்தி 3வது யூனிட்ல படிப்பீங்க. அப்போ எல்லாமே இந்த ரெண்டு இதை பத்தி அங்க நீங்க ஈஸியா வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவாப்பா? இப்போ வந்து டெஃபினிஷன் பார்த்திருக்கோம், அப்ளிகேஷன் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் சோஃபார் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஸ்லைடு மூலமா எதை நம்ம லேர்ன் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் இன்வால்வ்ட் இன் தி தெர்மோடைனமிக்ஸ், அதை நம்ம தெரிஞ்சுக்கிற போறோம். என்னென்ன டெர்மினாலஜி இருக்குப்பா? அப்ப சிஸ்டம் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி, பவுண்டரி அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி, சரௌண்டிங்ஸ் அப்படின்ற ஒரு டெர்மினாலஜி, லாஸ்ட் டெர்மினாலஜி வந்து யூனிவர்ஸ். இப்போ வாட் இஸ் மீன் பை சிஸ்டம்? இங்க நான் கொடுத்திருக்கிறது வந்து இட் இஸ் தி ஸ்பேஸ் ஆர் ரீஜன் ஆன் விச் properties of the system will be changed from one state to another state. சிஸ்டம்ன்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன்ப்பா. நம்ம வந்து ஃபோக்கஸிங் எடுக்க போறோம், எதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ண போறோம், நம்ம அட்டென்ஷன் எதுல இருக்க போகுது, அந்த இதுக்கு பேர் தான் இப்ப சிஸ்டம். இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு ஹியூமன் பாடியை வந்து நீங்க வந்து இப்போ உங்களுடைய சிஸ்டமா அசியூம் பண்ணுங்க. இப்போ உங்க பாடியவே நீங்க எடுத்துக்கோங்க. அந்த பாடியில வந்து பிரஷர் நார்மலா பிளட் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கு. நார்மலா இருக்கும் போது அது ஒரு பிரஷர் அண்ட் டெம்பரேச்சர்ல ரன் ஆயிட்டு இருக்கும் உங்க பிளட். இப்போ வந்து நீங்க சடனா ஒரு பஸ்லயோ டக்குன்னு போய் ஏறுறீங்க, இல்ல சடனா ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அப்போ வந்து குயிக்கா வந்து அந்த பிரஷரும் டெம்பரேச்சர் ஆஃப் பிளட் வந்து
கண்டிப்பா ஒரு இதை விட கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். அப்ப ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு சேஞ்ச் ஆகுது. அப்ப வந்து உங்களுடைய சிஸ்டத்துல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப சிஸ்டம்ன்றது ஒரு ஒரு பகுதியை நீங்க வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லிவிங் திங்ஸை வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், இல்ல நான் லிவிங் திங்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவாப்பா? அது வந்து சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல வந்து அந்த இன்ஜினியரிங் பிராக்டிஸ் லெபார்டரியில வந்து நீங்க பண்ணிருப்பீங்க, ட்ரில்லிங் மிஷின்ல பண்ணிருப்பீங்க, லேத்துல பண்ணிருப்பீங்க. அப்ப எந்த காம்பனண்ட்ல நீங்க அப்ரோச் பண்ண போறீங்களோ அந்த காம்பனண்ட் தான் அந்த மொமெண்ட்ல உங்களுக்கு அது சிஸ்டமா இருந்திருக்கும். ஓகேவாப்பா? இப்போ வந்து பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள், நான் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து இது ஒரு பிளே கிரவுண்டா நீங்க அசியூம் பண்ணிக்கோங்க. அப்ப இன்சைட் தி பிளே கிரவுண்ட் யார் இருப்பா? பிளேயர்ஸ் இருப்பாங்களா? கிரிக்கெட் பிளேயர்ஸ் கிரவுண்ட் அசியூம் பண்ணிக்கிறேன். கிரிக்கெட் பிளேயர்ஸ் இருப்பாங்க. அப்ப இந்த இது யாரா? இது வந்து பவுண்டரியா நான் அசியூம் பண்ணிருக்கேன் நான். அப்ப இந்த பவுண்டரிக்குள்ள இருக்கிறவங்க யாரு? இந்த பிளேயர்ஸ். அப்ப இவங்க தான் நம்மளுடைய சிஸ்டம். அப்ப இவங்களை தாண்டிட்டாங்க அப்படின்னா யார் உட்கார்ந்துருப்பா? ஆடியன்ஸ். அப்ப அவங்க தான் யாரு? சரௌண்டிங்ஸ். அப்ப இந்த பவுண்டரின்றது யாரை பிரிக்குது? சிஸ்டத்தையும் இந்த சரௌண்டிங்ஸையும் பிரிக்கிறது தான் யாரு? இந்த பவுண்டரி. எனிதிங் அவே ஃப்ரம் தி பவுண்டரி யாரு? சரௌண்டிங்ஸ். அதுக்கப்புறம் வந்து பவுண்டரி செப்பரேட்ஸ் தி சிஸ்டம் ஃப்ரம் தி சரௌண்டிங்ஸ். ஓகேவா? இப்ப ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிற முடியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட்ல பொறுத்தளவு அந்த பவுண்டரின்றது நம்ம வந்து ரியலா நம்மனால வந்து கண் கூட நம்மளால பார்க்க முடியுது. சப்போஸ் ஒரு சில இடத்துல வந்து நம்ம அந்த பவுண்டரி வந்து இமேஜினரி பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். இப்ப சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு தெர்மாமீட்டர் நான் வியூ பண்ணி உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன் நானு. இந்த தெர்மாமீட்டர், இப்ப இந்த தெர்மாமீட்டர் இப்படி ஏர்ல நம்ம வச்சிருக்கோம்னா, இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தெர்மாமீட்டர்ல ஒரு தின் லேயர் ஆஃப் இமேஜினரி லேயர் ஆஃப் ஒரு பவுண்டரி இருக்கும்பா. அந்த பவுண்டரியை நம்ம கிராஸ் பண்ணா மட்டும்தான் இந்த தெர்மாமீட்டர் போய் நம்ம கை வந்து அதை போய் டச் பண்ண முடியும். ஓகேவா? இந்த பவுண்டரி வந்து நம்மளால பார்க்க முடியாது. இந்த பவுண்டரி வந்து ரியலா நம்மளால பார்க்க முடியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். கிளாஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப வந்து நம்மள பிரிக்கிறது யாரு? அந்த வால் தான் நம்மள வந்து பிரிக்கும். அந்த வாலுக்கு வெளியில போறது யாரு? சரௌண்டிங்ஸ். ஓகேவாப்பா? அப்ப வந்து இப்ப கிளியரா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. யூனிவர்ஸ்ன்றது யாரு? இந்த சிஸ்டத்தையும் வெளியில இருக்க சரௌண்டிங்ஸையும் சேர்த்துட்டீங்கன்னா யூனிவர்ஸ். நம்ம இப்ப நம்ம எல்லாம் எங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்ப்பா? இந்த யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த சிஸ்டம் பிளஸ் சரௌண்டிங்ஸ் வி கால்ட் அஸ் யூனிவர்ஸ். ஓகேவாப்பா? இப்ப டெர்மினாலஜி பத்தி கிளியரா ஓரளவுக்கு நான் இன்புட் கொடுத்திருக்கேன் நானு. கிளாஸ் ரூமே நீங்க ஓரளவுக்கு எக்ஸாம்பிள பாத்துக்கலாம். பிளே கிரவுண்ட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்திருக்கேன் நானு. ஹியூமன் பாடியும் வச்சு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நானு. ஓகேவாப்பா? இப்ப வந்து நம்ம வந்து சிஸ்டம்ன்றது ஒண்ணுமே இல்லையா? வாட் இஸ் அவர் ஃபோக்கஸிங் எலிமெண்ட்? நம்மளுடைய அப்ஜெக்டிவ் எல்லாம் எதுல இருக்கு அந்த மொமெண்ட்ல? ஏன்னா சிஸ்டம்ன்றது ஒரு டைம் பீரியட் போக போக மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதையும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? இப்ப நெக்ஸ்ட் நம்ம பாத்துருவோமா? நெக்ஸ்ட் வந்து என்னென்ன கிளாசிபிகேஷன்ஸ் தெர்மோடைனமிக்ஸ்ல இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாசிபிகேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிளாசிக்கல் ஆர் மேக்ரோஸ்கோபிக் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் கிளாசிபிகேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர் மைக்ரோஸ்கோபிக் தெர்மோடைனமிக்ஸ். இதை நீங்க சொல்லிடலாம் இப்ப பார்த்த உடனே, சார் மேக்ரோ அப்படின்னா பெரிய லெவல், லார்ஜர் லெவல்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்க போகுது. மைக்ரோஸ்கோபிக்னா சின்ன லெவல், மைக்ரான் லெவல்ல நம்மளுடைய ஃபோக்கஸ் இருக்க போகுது. அப்ப மேக்ரோ அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு நேம் கிளாசிக்கல்ரா. மைக்ரோஸ்கோபிக் அப்படின்னாலே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இவங்க வந்து பையன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசுறான்டா. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னாலே என்னப்பா அது அர்த்தம்? புள்ளியியல், புள்ளி விவரமா பேசுறது. ஓகேப்பா? நூக் அண்ட் கார்னர் வச்சு பேசுறது. மொத்தமா ஒரே ஸ்டோரியா சொல்லாம அதுல யார் யாரெல்லாம் இருந்திருக்காங்க அவங்க டெப்தா போய் பேசுறதுதான் இந்த மைக்ரோஸ்கோபிக். நம்ம டே டு டே லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லா மெக்கானிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து மேக்ரோஸ்கோபிக்ல தான் இருக்கும். மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடி எங்க அப்ளை ஆகுது, நான் இந்த டிஃபரன்ஸ்ல நான் உங்களை சொல்லிடுறேன். நான் இப்ப இந்த டிஃபரன்ஸ் பாத்துருவோமா? அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இப்ப வந்து மேக்ரோஸ்கோபிக் டிஃபரன்ஸ் இருக்கு. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஓகேப்பா? இப்ப மேக்ரோனா என்னது? we are going to analyze the total behavior of the system. இப்போ ஒரு டேங்க் இருக்குப்பா. அந்த டேங்க்ல வந்து யாரை ஃபில் பண்ணிருக்கீங்க? இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் யாரு? சிஸ்டம்ன்றது அந்த டேங்க். அந்த டேங்க் உள்ள இருக்க யாரு தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம், ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அந்த டேங்க்ல இருக்க பிரஷரை வந்து நான் கண்டுபிடிக்கணும்னு விரும்புறேன். ஓகேவாப்பா? அப்ப அந்த யாருக்குள்ள என்னென்னலாம் இருக்கும்? நைட்ரஜன் இருக்கலாம், ஆக்சிஜன் இருக்கலாம், ஹைட்ரஜன் இருக்கலாம், n நம்பர் ஆஃப் கேசஸ் உள்ள இருக்கு. அப்ப போய் நம்ம ஒவ்வொரு கேஸோடைய பிரஷரையும் நம்ம போய் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, மாலிகுலர் லெவல்ல போய் ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னா, அந்த தெர்மோடைனமிக்ஸ்க்கு பேரு மைக்ரோஸ்கோபிக். நான் வந்து மொத்தமா எனக்கு வந்து இந்த டேங்க்ல இவ்வளவு பிரஷர் இருக்குங்க அப்படின்னு சொல்லி மொத்தமா நான் பார்க்க போறேன் அப்படின்னா, அந்த தெர்மோடைனமிக்ஸ்க்கு பேர் என்னது? மேக்ரோஸ்கோபிக். மாலிகுலர் பிஹேவியர் ஸ்டடி பண்ணி நம்ம பார்த்தோம்னா அது பேர் மைக்ரோடா. டோட்டலா நான் பாத்துக்கிறேன் சார் அப்படின்னா அதுக்கு பேரு மேக்ரோ.
இதுக்கு இன்னொரு நேம் என்னது? மேக்ரோக்கு இன்னொரு நேம் என்னது? கிளாசிக்கல். மைக்ரோக்கு இன்னொரு நேம் என்னது? ஸ்டாட்டிஸ்டிக்கல். அது செகண்ட் பாயிண்ட் எழுதுங்க. மேக்ரோஸ்கோபிக்கை பொறுத்தளவு சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. மைக்ரோஸ்கோபிக்கை பொறுத்தளவு காம்ப்ளிகேட்டட் மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அப்ப வந்து ஐசி இன்ஜின்ஸ் உள்ள வந்து நம்ம வந்து ஃபியூவல் சப்ளை பண்றோம், ஃபயரிங் நடக்கும், அதனால நம்ம பவர் கிடைக்குது. அப்ப போய் அப்ப அந்த ஹீட் எனர்ஜில வந்து எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இருக்கு. அப்ப அதுல n நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு மாலிகூலுடைய பிரஷரையும் டெம்பரேச்சரும் போய் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. அப்ப மொத்தமா எவ்வளவு இந்த இன்ஜின்ல இருந்து பவர் கிடைக்குது அப்படின்னு மட்டும் நம்மளால பார்க்க முடியும். பார்க்க முடியும். அது தனித்தனியா நம்மளால பார்க்க முடியாது அந்த மொமெண்ட்ல. தனித்தனியா நான் போய் ஸ்டடி பண்ணுவேன் சார் அப்படின்னா அது எங்க நடக்குதுன்னு பாருங்க. மெடிசின் சைட்ல இந்த கேன்சர் டிசீஸ் வந்து நான் எக்ஸாம்பிள் ஃபார் மைக்ரோஸ்கோபிக் தெர்மோடைனமிக்ஸ்க்கு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன்ப்பா. இப்ப கேன்சர் அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராச்சும் சப்போஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேன்சர் கவுண்ட் செல் வந்து ஒருத்தர் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து செல் லெவல்ல போய் நம்ம மைக்ரோ லெவல்ல போய் நம்ம போய் பாக்குறோம். இப்போ 50,000 கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. அப்ப வந்து அந்த மாதிரி நம்ம போய் ஸ்டடி பண்றோம் பாத்தீங்களா, அந்த லெவலுக்கு பேர் தான் என்னப்பா? மைக்ரோஸ்கோபிக் தெர்மோடைனமிக்ஸ். நம்ம வந்து ஹோலா ஸ்டடி பண்ணோம் அப்படின்னா அது பேர் மேக்ரோடா. அப்ப நம்ம வந்து இன்டெப்தா போய் இறங்கி ஒவ்வொரு மாலிகூலுடைய பிஹேவியரையும் போய் பார்க்க போறோம் அப்படின்னா அந்த பேர் வந்து மைக்ரோ. ஓகே, இப்போ வந்து கிளாசிபிகேஷன் கண்டிப்பா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ், so far we discussed about important terminology என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம், கிளாசிபிகேஷன் பார்த்து முடிச்சிருக்கோம். இப்ப வந்து நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா சிஸ்டம் சொல்லி நான் சொல்லிட்டே இருந்தேன். அதுல வந்து ஒரு 3 கிளாசிபிகேஷன் இருக்குப்பா. 3 கிளாசிபிகேஷன்ஸ் ஆர் சிஸ்டம்ஸ் வந்து நான் பார்க்க போறோம். நம்ம ஃபர்ஸ்ட் சிஸ்டம் யாரு? ஓபன் சிஸ்டம். ஓபன்னா என்னது? அதுக்கு உள்ள வரக்கூடிய மாசையும் எனர்ஜியும் தனக்குள்ள வச்சுக்கிறாம அப்படியே வந்து வெளியில அனுப்பிச்சிடும். அப்ப சிஸ்டத்துக்குள்ள வந்து எப்பயுமே வந்து எம்டியா தான் இருக்கும். உள்ள வரும், அதோட எனர்ஜி லெவலை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதை அப்படியே வெளியில அனுப்பிச்சு விட்டுரும். சிம்பிள் பா. இப்ப வந்து இப்ப என்ன அலோவ் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, இங்க கொடுத்திருக்கிறது வந்து நான் ஏர் கம்ப்ரஸர் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் வந்து நான் இங்க கொடுத்திருக்கேன். நான் இந்த இதுக்கு பேர் வந்து பிஸ்டன், இந்த ஷாஃப்ட் இந்த மாதிரி வெர்டிகலா இருக்கு பாத்தீங்கன்னா, இதுக்கு பேர் வந்து கனெக்டிங் ராடு. கீழே இப்படி சுத்திட்டே இருக்கு பாத்தீங்களா, அதாவது பேர் வந்து கிராங்க் ஷாஃப்ட். ஓகேவாப்பா? அப்ப இந்த கிராங்க் ஷாஃப்ட்டும் பிஸ்டனும் எப்படி கப்பல் ஆயிருக்கு? இந்த கனெக்டிங் ராடு மூலமா கப்பல் ஆயிருக்கு. ஓகேவாப்பா? இப்ப நல்லா கவனிச்சுங்க. இதுல ஒரு இன்லெட் வால்வ் இருக்கு, இதுல ஒரு அவுட்லெட் வால்வ் இருக்கு. நல்லா கவனிச்சுங்கப்பா. இப்ப வந்து அட்மாஸ்பியரிக் ஏர் தான் நம்ம வந்து உள்ள என்டர் ஆக போறோம். அட்மாஸ்பியரிக் ஏர் அப்படின்னா 1 bar பிரஷர்ல இருக்கும்ல. அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் ஒரு 35 டிகிரி செல்சியஸ். அது வந்து எங்க போறோம்? உங்களுடைய கம்ப்ரஸருக்குள்ள வரப்போகுது. எப்படி உள்ள வரும்னு பாருங்க. இந்த பிஸ்டன் மேல இருந்து கீழே வரும்போது அந்த ஏர் உள்ள வந்துரும். கீழ இருந்து இந்த மேல வரும்போது அந்த உள்ள வந்த ஏர அந்த பிஸ்டன் அழுத்தி அதோட பிரஷரை கூட்டி விட்டுரும். ஓகேப்பா? நல்லா கவனிச்சுங்கப்பா. இந்த பிஸ்டன் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல வரும்போது அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ள வந்துரும். அப்ப அதுல இருக்கக்கூடிய பிரஷர் 1 பாரா இருக்கும். டெம்பரேச்சர் வந்து 35 டிகிரி செல்சியஸ். அது வந்து திருப்பியும் அந்த பிஸ்டன் மேல போய் டிராவல் ஆகும்போது அந்த ஏருடைய பிரஷரை வந்து ரைஸ் பண்ணிரும். அது எவ்வளவு நாள் ரைஸ் பண்ணலாம்? அது 5 பார் ரைஸ் பண்ணலாம், 10 பார் ரைஸ் பண்ணலாம். அப்ப வந்து நார்மலா இருக்கிற அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து நம்ம உடம்புல டச் ஆனா நமக்கு ஒண்ணுமே சென்ஸ் ஆகாது. அதே இது அந்த 5 பார் பிரஷரைஸ்டு ஏர் நம்ம உடம்புல டச் ஆனா எப்படி நம்ம பெயினை ரியலைஸ் பண்றோம். அப்ப அந்த எனர்ஜில எது கூடிருச்சுன்னு அர்த்தம்ப்பா? ஹீட் எனர்ஜி கூடிருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுல வந்து ஹீட் எனர்ஜி, அப்ப எனர்ஜி லெவல் அதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப டெம்பரேச்சரும் கூடி இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களாப்பா? அப்ப வந்து உள்ள வர ஏரை வந்து நார்மலா ரிசீவ் பண்ணிருது. அதை கம்ப்ரஸ் பண்ணி அதோட எனர்ஜி லெவலை கூட்டி அதை அப்படியே வெளியில தள்ளிடுது. உள்ள ரிசீவ் பண்ணும், ஆனா வெளியிலயும் கொடுத்துருது. அப்ப தனக்குள்ள வந்து எதையுமே வச்சுக்கிறது இல்ல. அது சிஸ்டத்துக்கு பேர் தான் என்னப்பா? ஓபன் சிஸ்டம். ஜஸ்ட் சம் குவான்டிட்டி ஆஃப் ஏரை ரிசீவ் பண்ணும். இது வந்து கம்ப்ரஸருக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன்ப்பா. இந்த ஓபன் சிஸ்டத்துக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. பம்ப் இருக்கு, பாய்லர் இருக்கு, இன்ஜின் இருக்கு. இப்ப வந்து நீங்க உங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஓபன் சிஸ்டம் அப்படின்னா இது வந்து எப்படி ரிசீவ் பண்ணும்னா சம் குவான்டிட்டி ஆஃப் ஏரை ரிசீவ் பண்ணிக்கிறது. சம் குவான்டிட்டினா சம் மாஸ் ஆஃப் ஏர் உள்ள வந்துரும் உங்களுடைய கம்ப்ரஸர்ல. அப்ப எனர்ஜி லெவல் கம்மியா இருக்கு. அது வந்து இந்த பிஸ்டன் கீழ இருந்து மேல போகும்போது அதை வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி பிரஷரை கூட்டி விட்டு எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணி விட்டு வெளியில அனுப்பிச்சிருது. அதனாலதான் மாஸ் இன் மாஸ் அவுட் வெளியில போயிருது. எனர்ஜி லெவல் உள்ள வந்தது, எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகி வெளியில போயிருது. அப்ப அந்த சிஸ்டத்துக்கு பேர் என்னடா? ஓபன் சிஸ்டம். அப்ப ஓபன் சிஸ்டம் அப்படின்றது என்னப்பா? அது இட் அலோவ்ஸ் மாஸ் அண்ட் எனர்ஜி ஃப்ரம் தி சிஸ்டம் டு சரௌண்டிங்ஸ். சிஸ்டத்துல இருந்து மாசையும் எனர்ஜியும் வெளியில அனுப்பிடுவோம்.
தனக்குள்ள வச்சுக்கிறாது அப்படின்னு சொல்றது பேர் தான் ஓப்பன் சிஸ்டம். அப்ப இது வந்து கம்ப்ரஸருக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்க கொடுத்துட்டேன் நான். அதே மாதிரி பம்ப் என்னடா பண்ணும், வீட்ல வந்து நார்மலா வீட்ல பம்ப் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்குப்பா, வாட்டரை வந்து உங்க டேங்க்ல போய் ஸ்டோர் பண்றதுக்கு. அப்ப பம்ப் வந்து என்ன செய்யுறீங்க, பம்ப் வீட்ல சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அப்ப அந்த பம்ப் வந்து சுத்த ஆரம்பிச்சிடும். அப்ப கீழே சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னாலே கீழே இருந்த கிரவுண்ட் லெவல்ல இருந்து வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா எங்க வந்துடும், உங்களுடைய பம்புக்கு வந்துடும். பம்ப் வந்து அதை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி அந்த வாட்டருடைய பிரஷர் நல்லா கூட்டி விட்டு எங்க போய் ஸ்டோர் பண்ணிடுவீங்க, உங்க டேங்க்ல போய் ஸ்டோர் பண்ணிடுவீங்க. அப்ப அந்த பம்புக்குள்ள வாட்டர் இருக்குமா, இருக்காது. அப்ப ரிசீவ்ஸ் ஃப்ரம் தி கிரவுண்ட் லெவல், அது ஜஸ்ட் அதை வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுது, திருப்பி வந்து ஒரு ஒரு ஃபார்மேஷன்ல வெளியில அனுப்பிச்சிருது. அப்ப போத் எனர்ஜியும் சரி மாஸும் சரி அந்த சிஸ்டத்தை விட்டு வெளியில போயிருது. அந்த இதுக்கு பேர் தான் என்னடா, ஓப்பன் சிஸ்டம். ஓகேவாப்பா. பாய்லர்னா ஒண்ணுமே இல்லை. பாய்லர்ன்றது வந்து ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு வாட்டரை வந்து ஸ்டீமா மாத்த போறோம். ஒரு காயில் மாதிரி நீங்க அசியூம் பண்ணி, ஒரு காயில் மாதிரி இருக்க மாதிரி நீங்க அசியூம் பண்ணிட்டு அந்த காயிலுக்குள்ள வாட்டரை கொடுத்துறீங்க. காயிலுக்கு வெளியில ஒரு ஃபயரிங் கிரியேட் பண்றீங்கன்னா உள்ள போற வாட்டர் ஸ்டீமா மாறிடுமா. அப்போ அந்த காயிலுக்குள்ள ஃபைனலா எதுவுமே இருக்காது. ஆனா வந்து எனர்ஜி லெவல் மட்டும் கூடி வெளியில போகுது. இன்ஜின்றது உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நம்ம ஃபியூவல் எல்லாம் சப்ளை பண்ண போறோம், உள்ள ஃபயரிங் நடக்கும், திரும்பி எரிஞ்சு போன கேஸ் எல்லாம் வெளியில அனுப்ப போறோம். அப்ப சிலிண்டருக்குள்ள இது ஆட்டோமேட்டிக்கா உள்ள வர்றதை வந்து எனர்ஜி லெவலை ரைஸ் பண்ணி அதுல இருந்து நமக்கு எவ்வளவு பவரை மட்டும் எடுக்க முடியுமோ எடுத்துட்டு வெளியில திருப்பி வெளியில அனுப்பிட போறோம். அப்ப ஓப்பன் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் இட் அலோவ்ஸ் both mass and energy from the system to the surroundings. இப்போ இந்த சிஸ்டம்ன்றது ஒரு சில நேரம் அது ஏர் கம்ப்ரஸரா இருக்கலாம், ஒரு சில நேரம் அது பம்பா நீங்க எடுத்துக்கலாம், அது பாய்லரா எடுத்துக்கலாம், இன்ஜினா எடுத்துக்கலாம். இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் ஓப்பன் சிஸ்டம். ஓகேவாப்பா. நெக்ஸ்ட் சிஸ்டம் பார்த்து நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க, க்ளோஸ்டு சிஸ்டம். இட் அலோவ்ஸ் ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் தி சிஸ்டம் டு சரௌண்டிங்ஸ். அப்போ உள்ள வந்த மாச அப்படியே தான் வச்சுக்கிறோம், வெளியில வந்து மாச அலோவ் பண்ணாது, ஒன்லி எனர்ஜியை மட்டும் வெளியில அலோவ் பண்ணும். நல்லா கவனிச்சுங்கடா. இப்ப தெர்மாமீட்டர் இருக்கு, தெர்மாமீட்டர்ல எதை நீங்க ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கீங்க, மெர்க்குரியை ஃபில்அப் பண்ணி வச்சாச்சு. அந்த தெர்மாமீட்டர் எடுத்துட்டு வந்து உங்க பாடியில வச்சிடுறீங்க. அப்ப உள்ள இருக்கக்கூடிய மெர்க்குரி எல்லாம் வெளியிலயா போகுது, சான்சஸே கிடையாது. உள்ள இருக்க மெர்க்குரி அப்படியே இந்த டியூபுக்குள்ளதான் அப்படியே இருக்கு. ஆனா அது எதை மட்டும் ரிசீவ் பண்ணுதுப்பா, உங்க பாடியில இருந்து டெம்பரேச்சர் என்ற சொல்ற அந்த எனர்ஜியை மட்டும் ரிசீவ் பண்ணி சென்ஸ் பண்ணி உங்களுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்குன்னு நல்லா காமிச்சிருது. அப்ப உங்க பாடியில இருந்து எனர்ஜியை சென்ஸ் பண்ணி அது காமிச்சிருது பாத்தீங்களா. அப்ப உள்ள இருக்கக்கூடிய மாஸ் வந்து வெளியில போறது கிடையாது. அப்ப வந்து க்ளோஸ் சிஸ்டம்னா என்ன மீனிங், அப்ப வந்து அது வந்து மாசையும் ரிசீவ் பண்ணிக்கிறோம், எனர்ஜியை ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஆனா அது வெளியில அலோவ் பண்றது யாரை மட்டும் காமிக்கும், உங்களுக்கு எனர்ஜியை மட்டும் வெளியில அலோவ் பண்ணிக்கணும். உள்ள இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி அப்படின்றது வந்து உள்ள அப்படியே தான் இருக்கு. அப்ப there is no mass transfer, only எனர்ஜியை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணும். இப்ப நீங்க அடுத்து என்ன பண்ணலாம், ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கங்க. ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ள உள்ள வந்து என்ன சொல்றதுன்னா ரெஃப்ரிஜரண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் வந்து உள்ள ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. அந்த கேஸ் ஃப்ளோ ஆறதுனால நமக்கு வந்து உள்ள வந்து கூலிங் எஃபெக்டும் பின்னாடி வந்தீங்கன்னா ஹீட்டிங் எஃபெக்டும் கிடைக்கும். அங்க வந்து ஃபேஸ் சேஞ்ச் நடந்துகிட்டே இருக்கும்பா. ஓகேவா. அப்ப வந்து அந்த ரெஃப்ரிஜிரேட்டரை விட்டுட்டு அந்த கேஸ் வெளியில போதா, வெளியில போறது கிடையாது. அப்ப அது ஒன்லி எந்த மட்டும்தான் வெளியில அலோவ் பண்ணுது, எனர்ஜி டிரான்ஸ்பர் மட்டும்தான் வெளியில அலோவ் பண்ணுது, உள்ள இருக்க கேஸை தனக்குள்ளேயே அப்படியே வச்சுக்கிறது. தெர்மாமீட்டர் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் க்ளோஸ்டு சிஸ்டம் தான். ஏன்னா உள்ள இருக்க மெர்க்குரி அப்படியே தான் இருக்கு, நம்ம பாடியில இருந்து டெம்பரேச்சர் மட்டும் சென்ஸ் பண்ணி எவ்வளவுன்னு அழகா காமிக்கிது பாத்தீங்களா. அப்ப இட் அலோவ்ஸ் ஒன்லி எனர்ஜி டிரான்ஸ்பர், தேர் இஸ் நோ மாஸ் டிரான்ஸ்பர். பாருங்க, ஐசோலேட்டட் சிஸ்டம். ஐசோலேட்டட் சிஸ்டம்ன்றது ஒண்ணுமே இல்லப்பா, தெர்மல் பிளாஸ்க் எடுத்துக்கங்க. தெர்மல் பிளாஸ்க்ல நீங்க எதை ஃபில்அப் பண்ணுவீங்க, ஹாட் வாட்டர் ஃபில்அப் பண்ணி வச்சாச்சு. அப்ப சம் குவான்டிட்டி ஆஃப் ஹாட் வாட்டர் உங்க உள்ள இருக்கு, அது சம் எனர்ஜி லெவல்ல அப்படியே வச்சிருக்கீங்க. அது வந்து என்ன செய்ய போகுதுப்பா, எந்த விதமான உள்ள நீங்க எவ்வளவு டெம்பரேச்சர்ல வச்சீங்களோ அதே டெம்பரேச்சரை தான் கடைசி வரைக்கும் அப்படியே வச்சுக்கணும். அது யாரையுமே வெளியில விடாது, எந்த மாசையும் வெளியில விடாது, எந்த எனர்ஜியும் வெளியில விடாது. நீங்க வச்சதுபடியே இருக்கும். அப்ப ஐசோலேட்டட்ன்றது என்னப்பா அர்த்தம், இட் டஸ் நாட் அலோவ் தி போத் மாஸ் அண்ட் எனர்ஜி ஃப்ரம் தி சிஸ்டம் டு சரௌண்டிங்ஸ். அப்போ அந்த பிளாஸ்டிக்குள்ள அந்த மாசும் எனர்ஜி வந்துருச்சு அப்படின்னா வெளியில அலோவ் பண்ணிடாது, அது உள்ள அப்படியே வச்சுக்கணும். யாரையுமே எந்த ஹீட் லாஸும் பண்ணாது, உள்ள அப்படியே அசிட்டிஸ் இருக்கும். நம்ம எல்லாரும் எந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த யூனிவர்ஸ்க்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப இந்த யூனிவர்ஸை விட்டு நம்ம எல்லாம் வெளியில போயிருவோமா, கண்டிப்பா போக மாட்டோம். அப்ப யூனிவர்ஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்ப 3 சிஸ்டம் பார்த்தோம்டா. இப்ப 3 சிஸ்டம் பார்த்ததுல நான் ஒரு சம்மரி கொடுத்துறேன். நான் ஓப்பன் அப்படின்னா அந்த சிஸ்டத்தை விட்டு மாஸ் எனர்ஜி ரெண்டுமே வெளியில போயிடும். க்ளோஸ்ட் அப்படின்னா
நோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், ஒன்லி எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்திருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தெர்மாமீட்டர். நம்ம பாடியோடைய டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு அழகா சென்ஸ் பண்ணி நமக்கு அவுட்புட்ல கொடுத்துருது. ஓகேவாப்பா? பம்ப் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தேன்ப்பா, நம்ம கிரவுண்ட் லெவல்ல இருந்து வாட்டரை பம்பை மேல இருந்து கீழ இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். நல்லா உள்ள அந்த பம்புக்குள்ள ஒரு இம்பல்லர்னு ஒரு காம்பனன்ட் சுத்திட்டு இருக்கும். நல்லா சுத்த வாட்டர்ல இருந்து நல்லா பிரஷரை கூட்டி அதை எனர்ஜி லெவலை கூட்டி அப்படியே அந்த வாட்டரையும் வெளியில அனுப்பிச்சிட்டு எனர்ஜியும் வெளியில அனுப்பிச்சிடுறீங்க. அப்போ உள்ள யாருமே இருக்க போறது இல்லை, திருப்பி ஃபர்தரா சக் பண்ணி ஆரம்பிக்க போகுது. ஐசோலேட்டட்ன்றது யாருப்பா, உள்ள வந்தாச்சு அப்படின்னா அது வெளியில வர்றதுக்கு சான்சஸே கிடையாது. அப்ப தேர் இஸ் நோ மாஸ் டிரான்ஸ்ஃபர், தேர் இஸ் நோ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். பெஸ்ட் எக்ஸலண்ட் எக்ஸாம்பிள் வந்து தெர்மல் பிளாஸ்க். நீ ஹாட் வாட்டரை ஊத்தி வச்சீங்கன்னா சாயந்தரமும் பாத்தீங்கன்னா அதே குவான்டிட்டியில ஹாட் வாட்டர் அதே எனர்ஜி லெவல் அதே டெம்பரேச்சர்ல அப்படியே இருக்கும்டா. இது வந்து ஐசோலேட்டட் சிஸ்டம். இப்ப எந்த மெக்கானிக்கல் எலிமெண்ட்னாலும் நீங்க வந்து ஈஸியா வந்து என்ன செய்ய முடியும்பா, சிஸ்டத்துக்குள்ள பிரிச்சிட முடியும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு கேட்கிறேன், பேட்டரி அப்படின்னு கேட்கிறேன்ப்பா. பேட்டரிக்குள்ள வந்து நிறைய வந்து கெமிக்கல்ஸ் உள்ள வச்சிருக்கீங்க. அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒன்லி அதுல இருந்து நமக்கு வந்து பவர் மட்டும் வெளியில வருது. அப்ப எனர்ஜி மட்டும் டிரான்ஸ்பர் ஆகி வெளியில வந்துருது. அப்ப அது என்ன சிஸ்டம்டா, அது வந்து கம்ஸ் அண்டர் தி க்ளோஸ்டு சிஸ்டம். தேர் இஸ் நோ மாஸ் வந்து வெளியில வர போறது இல்ல, ஒன்லி எனர்ஜியை மட்டும் நம்ம வெளியில எடுத்துக்கிறோம். ஓகேவாப்பா? இதெல்லாம் வந்து நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது நிறைய மெக்கானிக்கல் காம்போனன்ட்டை எந்த சிஸ்டம் கீழே கொண்டு போகலாம் அப்படின்றத யோசித்து பாத்துக்கோங்க. ஓகேவாப்பா? ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம so far we discussed about terminology. நம்ம என்னன்னு பார்த்திருந்தோம், கிளாசிபிகேஷன்ஸ் பார்த்திருந்தோம், என்னென்ன சிஸ்டம்ஸ் இன்வால்வ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்திருந்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ சிஸ்டம்ன்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அது வந்து டீட்டெயில்டாக நான் சொல்ல வேண்டியது இப்போ அவசியம் இல்லை. நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ண போறோம், எதை நம்ம அனலைஸ் பண்ண போறோம், அந்த இதுக்கு பேர் தான் நம்ம சிஸ்டம். அப்போ அந்த சிஸ்டத்துக்கு வந்து என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம் சார் அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற போறோம். இப்போ வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் வி கால் இட் அஸ் ப்ராப்பர்ட்டி. அப்போ ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சிஸ்டம் வி கால்ட் அஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்றோம். இப்போ நம்ம வந்து இப்போ நான் ஒரு பையன்கிட்ட கேட்குறேன், தம்பி எந்திரிங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுட்டு உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ வந்து நான் பங்க்சுவல் சார், ஒபீடியண்டா இருப்பேன் நான் அப்படின்ற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வரும். இது வந்து அவனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். அதே மாதிரி மெக்கானிக்கல் எலிமெண்ட், அந்த மெக்கானிக்கல் டிவைஸுக்கு அப்படின்னு சொல்லி சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது வெரி வெரி சிம்பிள். என்ன ப்ரெஷர், என்ன டெம்பரேச்சர், என்ன வால்யூம், என்ன டென்சிட்டி, என்ன என்ட்ரோபி, என்ன என்தால்பி, இதெல்லாம் சொல்றதுக்கு பேர் தான் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சிஸ்டம். இப்போ சிம்பிள், நம்ம ப்ரீவியஸா உங்களுக்கு நான் சொன்னதுதான். ஹியூமன் பாடி வந்து இப்போ நார்மலா வந்து நான் வந்து இப்போ டீச்சரா வந்து நான் கிளாஸ்க்குள்ள இப்போ என்ட்ராறேன். அப்போ வந்து என்னுடைய பாடியில வந்து நார்மலா ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு இனிஷியல் ப்ரெஷர் இருக்கும், ஒரு இனிஷியல் டெம்பரேச்சர் இருக்கும் என்னோட பிளட்ல. இப்போ நார்மலா இப்போ நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பா ரைஸ் ஆகும். அப்போ பிளட்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ப்ரெஷர், P2 ப்ரெஷர், T2 ப்ரெஷர். அப்ப என்டர் ஆகும் போது ஒரு ப்ரெஷர், ஒரு டெம்பரேச்சர், அது P1, அது T1. கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லும் போது அப்போ நல்ல ப்ரெஷர் வந்து ரைஸ் ஆயிடும் பிளட்ல. அப்ப அந்த ப்ரெஷருக்கு பேர் என்னது, ஃபைனல் ப்ரெஷர், அது வந்து ஃபைனல் டெம்பரேச்சர். அப்ப இதுதான் வந்து ஒரு சிஸ்டத்துக்குரிய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். இது வந்து ஹியூமன் பாடிக்கு சொன்னேன். இப்போ வந்து அதே மாதிரி வந்து ஒரு இன்ஜின் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு ப்ரெஷர் எவ்வளவு டெம்பரேச்சர்ல ஒரு ஃபியூவல் என்டர் ஆகுது, ஃபயரிங் நடக்குது, பவர் டெவலப் ஆகுது. பவர் டெவலப் ஆகும்போது மேக்ஸிமமா எவ்வளவு டெம்பரேச்சர் வந்து நம்ம இன்ஜின் சிலிண்டருக்குள்ள ஜென்ரேட் பண்றோம், இப்படிலாம் நம்ம வந்து பார்ப்போம். அதெல்லாம் வந்து பேர் தான் என்னடா, ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ ஒரு மெக்கானிக்கல் எலிமெண்ட், ஒரு மெக்கானிக்கல் டிவைசஸ், அந்த இதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது வந்து இந்த இதுதான். இது வந்து இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஒரு 2 கிளாசிபிகேஷன்ல கொண்டு போயிருக்காங்க. ஓகேவா? அது என்னென்னு மட்டும் நீங்க கிளியரா பாத்துருங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டில வந்து கிளாசிபிகேஷன் வந்து இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் கிளாசிபிகேஷன் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? தி ப்ராப்பர்ட்டிஸ் விச் ஆர் இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். அப்ப உள்ள வந்து ஏதோ ஒரு இப்போ ஒரு கம்ப்ரஸரே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்ப்ரஸர்ல வந்து இன்புட் யார் கொடுப்பீங்க, அட்மாஸ்பியருக்கு யார் கொடுப்பீங்க. அப்ப சம் குவான்டிட்டி ஆஃப் ஏர் வந்து சம் குவான்டிட்டி ஆஃப் மாஸ் வந்து ஏர் வந்து ஃபில் ஆயிருக்கு. அப்போ வந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய ஏர்ல இருக்கக்கூடிய மாசை பொறுத்து நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அப்போ உள்ள இருக்கக்கூடிய மாசை பொறுத்து தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப வந்து இந்த மாஸ், வால்யூம், எனர்ஜி, இந்த இது எல்லாமே வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருப்பானா, மாஸ் ஆஃப் தி சிஸ்டத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ப்ரெஷர், டெம்பரேச்சர், டென்சிட்டி இப்படிலாம் இருக்குன்னா யாரும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, மாஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. இன்டென்சிவ்னாலே இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். அப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி டிபெண்டன்ட் ஆன் தி மாஸ் ஆஃப் தி சிஸ்டம். இதை நான் சிம்பிளா வந்து நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் உங்களுக்கு
புரியும். இப்போ வந்து இது வந்து நீங்க வந்து இப்போ ஒரு டேங்கா இருக்க மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்கப்பா. இந்த டேங்க்ல வந்து 1 kg ஆஃப் மாஸ் இருக்குப்பா. 1 kg ஆஃப் மாஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த டேங்க் உடைய ப்ரெஷர் வந்து ஒரு 1 பார் ப்ரெஷர். டெம்பரேச்சர் வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ். வால்யூம் பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து எவ்வளவு வால்யூம் இருக்கும்? இது உள்ள வால்யூம் உடைய ஆஃப் ஏருடைய வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் கியூப் வால்யூம் ஆஃப் ஏர் இருக்கு. ஓகேவாப்பா. டென்சிட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏரோட டென்சிட்டி 1 தான். ஓகேவாப்பா. அதாவது 1 kg பெர் மீட்டர் கியூப். கிலோகிராம் டென்சிட்டியோட யூனிட் என்னது? மாஸ் பை வால்யூம் சொல்லுவாங்க. அப்ப kg பெர் மீட்டர் கியூப். இது எல்லாமே இப்ப இங்க இருக்குப்பா. இப்போ வந்து இந்த டேங்கை வந்து இமேஜினரி லைன் போட்டு நான் பிரிக்கிறேன். நான் இமேஜினரி லைன் போட்டு இங்க பிரிச்சாச்சு அப்படின்னா இந்த டேங்க்குள்ள இருக்கிற ப்ரெஷர் மாறுமா? தேர் இஸ் நோ சேஞ்சஸ் இன் ப்ரெஷர். அப்ப இங்க இப்ப வந்து செப்பரேட் பண்ணி லைன் போட்டு பிரிச்சிட்டீங்க. இமேஜினரி லைன் போட்டு இமேஜினரி லைன். அப்ப இந்த டேங்க் அப்ப இங்க ஒரு ப்ரெஷர் இங்க ஒரு ப்ரெஷர் இருக்குமா? இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப இது இங்க என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே தான் இங்கேயும் ப்ரெஷர் இருக்கும். இங்க டேங்க்ல வந்து இனிஷியலா ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். அது வந்து அப்ப இங்க ஒரு டெம்பரேச்சர் இங்க ஒரு டெம்பரேச்சர் இருக்குமா? சான்சஸ் கிடையாது. அப்ப இது வந்து யாரை பொறுத்து இல்ல, மாச பொறுத்து கிடையாது. அப்ப இப்ப அப்ப இங்க வால்யூம் மாஸ்ன்றது பாத்தீங்கன்னா இங்க இங்க ஒரு மாஸ் இருக்கும், கண்டிப்பா இங்க ஒரு மாஸ் இருக்கும். இதுல ஒரு வால்யூம் இருக்கும், இதுல ஒரு வால்யூம் இருக்கும். இந்த ரெண்டு வால்யூமே ஆட் பண்ணாதான் டோட்டல் வால்யூம். இந்த ரெண்டு மாஸ் ஆட் பண்ணாதான் டோட்டல் மாஸ் நமக்கு வந்து கிடைக்க வரும். அப்ப பிரஷரு, டெம்பரேச்சரு, டென்சிட்டி எதுவுமே வந்து இது எல்லாமே வந்து யாரை டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் டிபெண்ட் பண்ணி இருக்காது. சிம்பிள் எக்ஸாம்பிள்ப்பா. இது வந்து உங்க கிளாஸ் ரூம் அசியூம் பண்ணிக்கோங்க. உங்க கிளாஸ் ரூம்ல வந்து இப்ப 2 காலம் இருக்கு. சரியாப்பா. இந்த 2 காலம் இருக்கு அப்படின்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட் காலம்ல வந்து ஒரு 10 பேர் உட்காந்துருக்கீங்க. செகண்ட் காலம்ல வந்து ஒரு 10 பேர் உட்காந்தாச்சு. உங்க கிளாஸ் ரூம்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 பார் ப்ரெஷர். டெம்பரேச்சர் வந்து ஒரு 35 டிகிரி செல்சியஸ். அந்த வால்யூம் ஆஃப் ரூம் வந்து அந்த வால்யூம் ஆஃப் ரூம் வந்து இப்ப எப்படி பிரிச்சுக்கலாம்? ஒரு 2 மீட்டருக்கு வச்சுட்டீங்கன்னா இப்போ வந்து உங்க கிளாஸ் ரூம் ரெண்டா பிரிச்சுட்டேன் அப்படின்னா இப்போ வந்து மொத்தம் எத்தனை பசங்க உட்காந்துருந்தீங்க? ஒரு 20 பசங்க உட்காந்துருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ப இங்க இதுல 10 இதுல 10 வால்யூம்ன்றது உங்க சைட்ல ஒரு வால்யூம் இருக்கும், அடுத்த சைட்ல ஒரு வால்யூம் இருக்கும். உங்க ரூமோட ப்ரெஷர் மாறுமா? உங்க ரூமோட டெம்பரேச்சர் மாறுமா? மாறவே மாறாது. டென்சிட்டி மாறுமா? மாறாது. அப்ப வந்து உள்ள இருக்கக்கூடிய அப்ப வந்து இங்க வந்து எனர்ஜி இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்னு சொல்லலாம்ப்பா. எனர்ஜில அப்ப உங்கள்ட்ட 10 பேர்ட்ட ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும், இவங்கள்ட்ட ஒரு 10 பேர்ட்ட ஒரு எனர்ஜி லெவல் இருக்கும். அப்ப எனர்ஜி நான் இங்க கொடுக்கல நானு. அப்ப வந்து எனர்ஜி இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாச டிபெண்ட் பண்றாங்களோ அவங்கலாம் வந்து எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. எந்தெந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாச டிபெண்ட் பண்ணலையோ அவங்க எல்லாம் இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. அப்ப இப்போ ரூம் இருக்குன்னா அந்த ப்ரெஷர் அந்த ப்ரெஷர்ல தான் இருக்கும், அந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர்ல தான் இருக்கும், அந்த டென்சிட்டி அந்த டென்சிட்டி தான் இருக்கும். அப்ப இப்ப எனர்ஜி லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க 10 பேரோட ஒரு எனர்ஜி லெவல் ஒரு மாதிரி இருக்கும், இங்க 10 பேரோட எனர்ஜி லெவல் டிஃபரெண்டா இருக்கும். அப்ப அது யாரை பொறுத்து இருக்கா? மாச பொறுத்து இருக்கும். அப்ப வந்து இங்க ஒரு 10 பேர் இருக்கீங்கன்னா 20 பேர் இருக்கீங்கன்னா இங்க ரெண்டையும் நீங்க கூட்டினாதான் 20 பேர் வருவீங்க. அப்ப உங்களுடைய ஒரு வால்யூம் ஒரு மாதிரி இருக்கும், வெயிட் அவங்களுடைய வெயிட் ஒரு மாதிரி இருக்கும். அது யாரை பொறுத்து இருக்கா? அதுவும் மாச பொறுத்து இருக்கு. இப்ப புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்ப்பா. ஓகேவாப்பா. Students, இப்போ நம்ம வந்து so far we discussed about introduction to thermodynamics பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்திருந்தோம் பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1ல வந்து என்னென்னலாம் டெர்மினாலஜி உள்ள இன்வால்வ் ஆகுது, டெஃபினிஷன் பார்த்திருந்தோம், கிளாசிபிகேஷன்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்திருந்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம். எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. என்ன டவுட் இருந்தாலும் நீங்க சார்ட்ட வந்து கேட்கலாம். அதுல வந்து எந்த இஷ்யூவும் கிடையாது. இது தெர்மோடைனமிக்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து கொஞ்சம் வந்து புரியல அப்படின்னு சொல்லும் போது நீங்க கிளியரா முன்னாடியே வந்து கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. குட் பை. நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து ரிமைனிங் டாபிக்ஸ் பத்தி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்யூ.